தமிழ்நாட்டில் 1000 ஆண்டுகள் நின்று பேசும் சாதனைகளை 5 ஆண்டுகளில் திமுக அரசு செய்து முடித்துள்ளதால் வரலாற்று வெற்றி நிச்சயம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வடக்கு மண்டல வாக்குச்சாவடி பாகமுகவர்கள் பயிற்சி மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றினார். 2026ஆம் ஆண்டு திமுக கூட்டணி பெறப்போகும் வெற்றி ஆய்வாளர்களை வியந்து பேசப்போகும் வரலாற்று வெற்றியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 200 தொகுதிகளில் வெற்றி நிச்சயம் என்று குறிப்பிட்ட அவர் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவது லட்சியம் என்றார். நம்ம திராவிட மாடல் அரசு சாதனைகளை அரசாக இருக்கிற காரணத்தினால பழனிசாமி அவர்கள் இவ்வளவு வேதனையோடு புலம்புறதுக்கு காரணம் இதுதான். 1000 ஆண்டுகள் நின்று பேசுகிற சாதனைகளை 5 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். 1,31,00,000 பேரின் வங்கிக் கணக்குகளில் தலா 5,000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை செலுத்தியதுதான் தேசிய அளவில் பேசுபொருளாகி மாறியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த விஷயத்தில் மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்துள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்தார். தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை தடுக்க நினைச்ச சதியை முறியடிச்சிருக்கிறோம். நீங்க அந்த செய்தியை பார்த்திருப்பீங்க. பாஜகவை சேர்ந்த ஒருத்தரை வச்சு உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்து தேர்தல் நெருக்கத்தில் மக்கள் நல திட்டங்களை நிறுத்தணும்னு திட்டம் போட்டாங்க. அதாவது ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க, நல்லது செய்ய விட மாட்டாங்க. தமிழ்நாட்டு மகளிருக்காக நான் கொடுத்த உறுதிமொழிதான் உரிமை தொகை. அதுக்கு தடை போட நான் விட்டுருவேனா? அதனாலதான் மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்தோம். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டைல். ஒன்றிய பட்ஜெட்டில் ஒரு சிறப்பு திட்டத்தையாவது தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு செய்துள்ளதா என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதை தட்டி கேட்கும் தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினார். பாஜகவின் கிளை கழகமாகவே அதிமுக மாறிவிட்டது என்று சாடிய ஸ்டாலின் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கான உதாரணமாக பழனிசாமி மாறிவிட்டார் என்றார். பாஜக கிளை கழகம் ஆயிடுச்சது. இப்போ பாஜகவின் கிளை கழக செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கிட்ட இருந்தாலும் பதில் வந்துச்சா? தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பேசுறதுக்கு துணிவில்லாம முதுகெலும்பு இல்லாம கொத்தடிமை சேவகம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி எனக்கு சவால் விட்டு இருக்கிறாரு. எந்த பழனிசாமி? இன்னைக்கும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாதுன்னு என்பதற்கு அடையாளமா சோசியல் மீடியாவில் வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய அதற்கு சொந்தக்காரரான பழனிசாமி. பாஜகவின் டப்பா என்ஜினுக்கு முன்னால் திராவிட மாடல் ஆட்சியின் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது என்று ஸ்டாலின் சூளுரைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.